வணக்கம், உங்கள் எலக்ட்ரிஷியன். ஸோ இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் கேட்டிங்கன்னா, நிறைய பேர் அதிகமாக கமெண்டில் கேட்டுட்டு இருந்த ஒரு வீடியோ. ஸோ பார்த்தீங்கன்னா, எலக்ட்ரிக்கலில் பாயிண்ட் ரேட்னா என்ன, ஸ்கொயர் ஃபீட் ரேட்னா என்ன, பாயிண்ட் ரேட்னா எப்படி வாங்குவாங்க, ஸ்கொயர் ஃபீட் ரேட்னா எப்படியெல்லாம் வாங்குறாங்க அப்படின்றதுக்கான முழு விளக்கத்தை நான் உங்களுக்கு கண்டிப்பாக கொடுக்குறேன். நம்ம வீடியோவை யாராவது புதுசாக பார்க்க வந்தீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு பெல் ஐக்கான ஆளில் போட்டுக்கோங்க. ஸோ நம்ம இது போன்ற எலக்ட்ரிக்கல் பிளம்பிங் சம்மந்தப்பட்ட எல்லா வீடியோவுமே நம்ம கொடுத்துட்ருக்கோம். ஸோ மறக்காமல் மிஸ் பண்ணாமல் பாருங்கள். அதே போல் வீடியோவை ஸ்கிப் பண்ணாத பாருங்கள். ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா தான் ஒன்றுக்கு என்ன ரேட் வாங்குகிறோம் அப்படின்றது தெரியும். இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த நம்ம இப்போ கொடுக்குற ரேட்டுன்றது ஏரியா பொறுத்து மாறுங்க. அதாவது சொல்லப்போனால் இப்போ கோயம்புத்தூர், சென்னை எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா தமிழ்நாட்டிலே பார்த்தீங்கன்னா இதெல்லாம் கொஞ்சம் இண்டஸ்ட்ரியல் ஏரியா. ஸோ இங்கே இந்த ரேட் கொஞ்சம் மாறுபட்டு இருக்கும். அதே போல் கொஞ்சம் பார்த்தீங்கன்னா இப்போ சிவகங்கை பக்கம், புதுக்கோட்டை பக்கம்லாம் கொஞ்சம் டவுனாக இருக்கும். ஸோ இது எலக்ட்ரிக்கலில் அந்தந்த ஏரியா பொறுத்து தான் அந்த ரேட் இருக்கும். பட் பேசிக் என்ன அப்படின்றத நம்ம சொல்லிடுறோம். ஸோ இதுதான் நம்ம பண்ணிகிட்டு இருக்கோம். சில கேட்டிங்கன்னா இது சில இடத்துல சில பேர்த்துக்கு பார்க்கும்போது அதிகமாகவும் இருக்கலாம், சில பேர்த்துக்கு ஏன் இவ்வளோ கம்மின்ற மாதிரி கேட்பாங்க. அதனால தான் முதல்ல சொல்லிடுறேன், ஏரியா தகுந்த மாதிரி இருக்குங்க. அதையும் நீங்கள் மறக்காமல் முதல்ல தெரிஞ்சுக்கோங்க. தென் இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். ஃபர்ஸ்ட்டில் நம்ம சுவிச்சஸ்லேருந்து ஆரம்பிக்கலாம். ஒரு சுவிச்சஸ் ரேட்டு, பாயிண்ட் ரேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதல்ல ஒரு சுவிட்சு. நிறைய வீட்டுக்காரங்களுக்கு இதிலே ஒரு கன்ஃபியூஷன் இருக்குது. என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு சுவிட்சு அப்படின்னா அந்த சுவிட்ச் ரேட்டை ஒரு சுவிட்சை மட்டும் எண்ணிட்டு விட்டுட்டோம் அப்படின்னா அவ்வளோதான் அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்ணுறாங்க. ஆக்சுவலாக எலக்ட்ரிக்கலில் பாயிண்ட் ரேட் நம்ம பண்ணுறோம் அப்படின்னா ஒன்றுக்கும் தனித்தனியாக தாங்க அமௌண்ட் வரும். எப்படின்னு கேட்டிங்கன்னா, சுவிட்ச் மாட்டை தனியாக வரும், அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஏசி பாயிண்ட் தனியாக வரும், எர்த்திங் பாயிண்ட் தனியாக வரும், டிவி கேபிள் பாயிண்ட் தனியாக வரும், ப்ளஸ் பார்த்தீங்கன்னா நம்ம யூபிஎஸ், அதாவது யூபிஎஸ் பாயிண்ட் தனியாக வரும். தென் ஒரு ஃபேன் மாட்டுறது, லைட் மாட்டுறது, டாப் லைட் மாட்டுறது, ப்ளஸ் சர்க்கியூட் பாயிண்ட். ஒவ்வொரு எம்சிபிக்கு தனித்தனியாக நம்ம ஒவ்வொரு ரூமுக்கும் ஒரு செப்பரேட் லைன் எழுப்போம், அதுக்கு தனி. இப்படி எல்லாமே எலக்ட்ரிக்கலாக தனித்தனியாக தாங்க ஒரு ஈபி பாக்ஸ் அடிக்கிறதுலேருந்து எல்லாமே தனித்தனியாக தான் வரும். அதாவது எலக்ட்ரிக்கலில் எடுத்துக்கிட்டிங்கன்னா இப்போ ஒரு சுவிட்சு போட்டால் ஒரு லைட் எரியுது அப்படின்னா அது ஒரு பாயிண்ட்டுங்க, ஒரு சுவிட்சு. இதுக்கு நம்ம மேலே ரூப்பில் பைப் வைக்கிறதுலேருந்து சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டிங்கன்னா, ரூப்பில் பைப் வைக்க தனியாக அமௌண்ட்டு, காடி வெட்ட தனியாக அமௌண்ட்டு, பாயிண்ட் ஒயர் இழுக்கும் போது தனியாக அமௌண்ட்டுன்ற மாதிரி வாங்குறாங்க. ஆனால் சில இடத்துல என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டிங்கன்னா, இப்போ நம்ம பண்ணுறதால எப்படின்னு கேட்டிங்கன்னா, மேலே ரூப்பில் பைப் வைக்கிறதுலேருந்து காடி வெட்டி பைப் நம்ம வைக்கிற மெட்டல் பாக்ஸை பதிச்சதுக்கப்புறம் வயர் இழுத்து சுவிட்சு போட்டால் ஒரு சுவிட்சு போட்டால் ஒரு லைட் எரியுதுன்னா அது ஒரு பாயிண்ட்டுங்க. தென் இன்னொன்று, பக்கத்திலே சாக்கெட் இருந்தால் சாக்கெட்டுக்கு நீங்கள் வேலையே செய்யலை, அது ஒரு பாயிண்ட் தான். நம்ம காடி வெட்டி வைக்கிறதுலேருந்து அதுக்கு நம்ம தனியாக தான் லோடு கொடுக்குறோம். ஸோ அது ஒரு பாயிண்ட் தாங்க. ஸோ இதெல்லாம் தான் பாயிண்ட் கணக்கு வச்சு பண்ணுறது, பாயிண்ட் ரேட்டுன்னு சொல்கிறது. 20 ஆம் சாக்கெட் போடுறோம் இல்லைங்களா, ஹெவி சாக்கெட், அது சில பேர் 2 பாயிண்டாக கன்வெர்ட் பண்ணிக்குவாங்க. அதுவும் ஏரியாவை பொறுத்துங்க. தென் அதுக்கடுத்து நம்ம பார்க்குறோம் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, யூபிஎஸ். ஒவ்வொரு லைனுக்குமே நம்ம செப்பரேட்டாக யூபிஎஸ் லைன் எடுத்துகிட்டு வருவோம். தென் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய பாடி எர்த் ஒயர் தனியாக வரும். ஸோ இதுக்கு எல்லாமே டிவி கேபிள் ப்ளஸ் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஸ்பீக்கர் ஒயர், இதுக்கெல்லாம் தனித்தனியாக வருங்க. இதுதான் எலக்ட்ரிக்கல் நீங்கள் ஃபஸ்ட்டு தெரிஞ்சிக்க வேண்டியது. ஒரு வேளை நீங்கள் புதுசாக வீடு கட்டிகிட்டு இருக்கீங்க அப்படின்னா இதை நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க அப்படின்றதுக்காக தான் ஒன்றுக்கு நம்ம விளக்கமாக நான் சொல்கிறேன். ஸோ இதுலேயும் ஏதாவது சந்தேகம் இருந்தால் மறக்காமல் கமெண்டில் கேளுங்க. நீங்கள் ஸ்விட்ச் பாயிண்ட் அப்படின்றது ஏரியா பொறுத்துங்க. அது 250 ரூபா, அதாவது 300, அது அந்த அப்பார்ட்ஸ் கூட பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ பேசிக் 180 பார்த்தீங்கன்னா 150 பண்ணுறாங்க. 150 to 200 வரைக்கும் பண்ணிட்டு இருக்கோம். நம்ம ஏரியாவில் போயிட்டு இருக்கு ஒரு பாயிண்ட் அப்படின்றது. 20 ஆம்ஸ் பாயிண்ட்ன்றது சில பேர் நாங்கள் ஒரு பாயிண்ட்லேயே கணக்கு வச்சுக்குவாங்க, சில பேர் 20 ஆம்ஸுக்கு 2 பாயிண்டாக கன்வெர்ட் பண்ணிக்குவாங்க. ஏசிக்கு பார்த்தீங்கன்னா, ஏசி பாயிண்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா 750ங்க ஒரு ஏசி பாயிண்ட்டுக்கு இன்றைக்கி போயிட்டு இருக்காது. 1000 வாங்குறவங்களும் இருக்காங்க. பேசிக் 750ங்க. யூபிஎஸ் லைனுக்கு பார்த்தீங்கன்னா வீட்டை பொறுத்து ஒரு 1000 ஸ்கொயர் ஃபீட் இருக்க ஒரு வீடாக இருந்தால் ஏசிக்கு பார்த்தீங்கன்னா 1000, அதாவது யூபிஎஸ்க்கு பார்த்தீங்கன்னா 1500 அல்லது 2000 ரூபா வாங்கலாங்க. செப்பரேட்டாக லோடு எடுத்து தனியாக அந்த போர்டில் நம்ம முறுக்கி கொடுக்கறதுக்கு. ப்ளஸ் எர்த்தில் எனக்கு பார்த்தீங்கன்னா 900, 750 to 900 வரைக்கும் வாங்குறாங்க. எர்த்ராடை கீழே இறக்கி அடித்து தரத்துக்கு. சில பேர் எர்த்ராடு இறக்கிறதுக்கே 2000 வாங்குறவங்களும் இருக்காங்க. அது உங்களுடைய எர்த்திங்கை பொறுத்துங்க. தென் டிவி கேபிள், ஸ்பீக்கர் லைனுக்கு பார்த்தீங்கன்னா 900 ரூபாய், 750 to 900. இது எல்லாமே நாட்டிய சிட்டிங்க, ஓரளவுக்கு மீடியமாக வில்லேஜ் சைட் பண்ணிட்டு இருக்க ரேட்டு. யாரும் பெரிய அளவில் இது ரேட் ரொம்ப கம்மின்னு ஃபீல் பண்ணீங்க அப்படின்னா இது ஃபிக்ஸடு கிடையாதுங்க. ஸோ நான் சொல்கிறது. தென் ஸ்பாட் லைட் மாட்டினா ஒரு லைட்டுக்கு 30 ரூபா தனியாக வாங்குறவங்க இருக்காங்க. சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டிங்கன்னா, இப்போ லண்டன்லாம் வைக்கிறோம் அப்படின்னா 10 ஸ்பாட் இருக்கும். 10 ஸ்பாட்டுக்கு எனக்கு ஒரு சுவிட்சை கொடுங்கன்னு சொல்லி கேட்பாங்க கஸ்டமர். ஆக்சுவலாக மெட்டீரியலுடைய காஸ்ட்டை மிச்சம் பண்ணுறதுக்காக, வயருடைய காஸ்ட்டை குறைக்கிறதுக்காக. ஆனால் நீங்கள் அப்படி வைக்கிறீங்க அப்படின்னா இதுக்கு நமக்கு வேலை என்னவோ ஒன்று தான். 10 பாக்ஸுக்கும் வச்சுட்டு 10 பாக்ஸுக்கு பைப் போட்டு தான் நம்ம ஒயர் எடுத்து நம்ம அவங்க கேட்டாங்கன்னா தனித்தனியாக எடுத்து கொடுத்துடலாம். ஆனால் அவங்க ஒயர் தனித்தனியாக போகக்கூடாது அப்படின்றதுக்காக ஒரே இதை கொடுப்பாங்க. அப்படியெல்லாம் வைக்கிறீங்க அப்படின்னா அதுக்கு ஒரு ஸ்பாட்டுக்கு நீங்கள் ஒரு பாயிண்ட் கன்வெர்ட் பண்ணிக்கலாம், அல்லது ஒரு எப்படி சொல்லலாம் அப்படி பண்ணிக்கலாம். ஆர் ஒரு ஸ்பாட் மாட்ட 30 தனியாக ஸ்பாட்டுக்குன்னு சொல்லிட்டு நீங்கள் ஒரு அமௌண்ட் வாங்கிடலாங்க.
ஸோ இதுவும் பண்ணிகிட்டு இருக்காங்க சில பேர். அதுக்கடுத்து ஒரு ஃபேன் மாட்டை 150 to 250, ஃபேன்சி ஃபேனாக இருந்தால் 300 கூட வாங்குறாங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா லைட், ஒரு டியூப் லைட் மாட்டை 50லேருந்து 100 ரூபா வரைக்கும் வாங்குறாங்க, இன்றைக்கி சார்ஜ் பண்ணுறாங்க. தென் பார்த்தீங்கன்னா ஃபோக்கஸு ஸ்ட்ரீட் லைட்டில் மாட்டுறோம் இல்லைங்களா, அதுவும் வந்து ஒரு ஃபேன் பாயிண்டில் கன்வெர்ட் ஆகி வரும். ஒரு 200 150, 200, 250 வரைக்கும் அதுலேயுமே வாங்குறாங்க. ப்ளஸ் பார்த்தீங்கன்னா நம்ம எக்ஸாஸ்ட் ஃபேன் மாட்டுறதுக்கும் ஒரு 200, 250 வாங்குகிறோம். தென் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா சர்வீஸ் லைன் மெயினாக பார்க்க வேண்டியது. டெம்பரவரி சர்வீஸ் லைனுக்கு 1000 ரூபாங்க, ஏன்னா அதில் வந்து நம்ம போர்டு ஓட்ட போட்டு பண்ணணும், 1000 ரூபா. பட் நம்ம பெர்மனெண்ட்டாக பண்ணுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 1500 வந்து ஓப்பனுக்கும், 1750 வந்து பார்த்தீங்கன்னா கன்சல்டிங்க்கும். இது 2000 ரூபா வாங்குறவங்களும் இருக்காங்க, அதையும் நான் சொல்லிடுறேன். ஸோ 3 ஃபேஸ் சர்வீஸ் லைனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 3000 ரூபா வாங்குறோம். நீங்கள் 3 ஃபேஸ் லைன் ஓப்பனாக இருந்தால் 3000, கன்சல்டிங்காக இருந்தால் ஒரு 300 அதிகம், 3300. அதில் நம்ம ரோட்டரி போட்டு பாயிண்ட் போட்டு கொடுக்குறோம் அப்படின்னா ரோட்டரிக்கு பாக்ஸுக்கு வந்து தனியாக 1500 2000 வரைக்கும் வாங்குறாங்க, ரோட்டரி லைன் அடித்து பிரித்து கொடுக்குறதுக்கு. அது இல்லாத சர்க்கியூட் லைன் தனித்தனியாக பிரிச்சுருவாங்க. இப்போ சிங்கிள் ஃபேஸாக இருந்தாலும் செப்பரேட் ஒரு எம்சிபி, ஒரு ரூமுக்கு தனியாக ஒரு ஃபேஸே, ஒரு நியூட்ரலே, ஒரு பாடி எடுத்து ஒரு யூபிஎஸ் போகுது அப்படின்னா அது ஒரு தனி சர்க்கியூட்டுங்க. இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தனியாக 400 ரூபா ஒரு எம்சிபிக்கு வந்து சார்ஜ் பண்ணுறாங்க. 350 to 450, 600 ரூபா வாங்குற வரைக்கும் இருக்கிறாங்க. அதுவும் ஏரியாவை பொறுத்து மாறுங்க, நாட் ஓன்லி ஃபிக்ஸ்டு. நான் திரும்ப சொல்லிடுறேன், இது ஒரு பேசிக்கான இதுங்க, ரொம்ப அதிகமும் கிடையாது, ரொம்ப லோவும் கிடையாது, மீடியமான ரேட்டு நான் சொன்னது. ஒருவேளை இதை விட உங்கள் ஏரியாவில் அதிகமாக பண்ணுறாங்க, ஒருவேளை இதை விட கம்மியாக பண்ணுறாங்க அப்படின்னாலும் நீங்கள் மறக்காமல் கீழே கமெண்டில் வந்து சொல்லுங்கள், நம்ம அதுக்குமே ஒரு வீடியோ கொடுத்துடலாம். நான் இன்றைக்கி இதுவே வந்து பார்த்திங்கன்னா நம்ம எலக்ட்ரிக்கல் அண்ட் ப்ளம்பிங் குரூப்பில் வந்து நம்ம கேட்டுட்டு எந்தெந்த ஏரியாவுக்கு எவ்வளோ பண்ணுறாங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டு தான் நான் கொடுத்துருக்கேன். தென் இதெல்லாம் வந்து பாயிண்ட் ரேட்டில் பண்ணுறதுங்க, பாயிண்ட் ரேட்டில் ஒன்றுக்கும் தனித்தனியாக வரும். ஸோ இதை ஸ்கொயர் ஃபீட் ரேட்டில் கொடுத்துட்டோம் அப்படின்னா எப்படிங்க அப்படின்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா, இப்போ ஸ்கொயர் ஃபீட் ரேட்டை நம்ம போட்டோம் அப்படின்னா 2500லேருந்து 4000, 4500 வரைக்கும் எலக்ட்ரிக்கலுக்கு மட்டும் ஒரு ஸ்கொயர் ஃபீட். அதாவது ஸ்கொயர் ஃபீட்டுக்கு 35 to 45, 25லேருந்து 45 வரைக்கும் வாங்குறாங்க ஒரு ஸ்கொயர் ஃபீட்டுக்கு. இதில் என்னெல்லாம் அடங்குன்னு கேட்டிங்கன்னா, வீட்டுக்காரங்களுடைய கஸ்டமைசடுக்கு வந்து நீங்கள் என்ன கேட்டாலும் அவங்க வந்து எனக்கு இந்த ரூம்குள்ளே எனக்கு 10 பாயிண்ட் வேணும், 10 லைட்டு வேணும் அப்படின்னு அவங்க என்ன கேட்டாலும் அதை வந்து நம்ம பண்ணி கொடுத்துடணும். சதுரத்துக்குள்ளே பண்ணும்போது, அதாவது ஸ்கொயர் ஃபீட் ரேட்டில் பண்ணும்போது இது எல்லாமே பண்ணி கொடுத்துடணும். அது 2500லேருந்து 3500, 4500 வரைக்கும் இருக்குங்க. ஃபால் சீலிங்லாம் போட்டு வருது அப்படின்னா 4500 வரைக்குமே இன்றைக்கி வாங்குறாங்க எலக்ட்ரிக்கலுக்கு மட்டுங்க. ஸோ இதுவும் ஏரியா பொறுத்து மாறும். பேசிக் 3000, அதாவது மற்ற எல்லா ஏரியாவிலும் காமனாக வாங்குறது. நான் நிறைய ஒரு எலக்ட்ரிஷியன்கிட்ட ஃபோன் பண்ணி கேட்டேன், வெறும் எலக்ட்ரிக்கல் மட்டும் அப்படின்னா 3000 ரூபா வரைக்குமே இன்றைக்கி நம்ம வந்து வாங்கிட்டு இருக்காங்க, வெறும் எலக்ட்ரிக்கலுக்கு மட்டும். இதுலேயே வந்து நான் சொன்ன எல்லாமே வந்துடும், ஃபேன் மாட்டுறது, லைட் மாட்டுறது, ஃபிட்டிங்ஸ் போடுறது எல்லாமே வந்துடும். ஆக்சுவலாக வெறும் எலக்ட்ரிக்கலுக்கு மட்டும் லேபர் மட்டும்தாங்க நான் சொல்லிட்டு இருக்கேன். சில பேர் கமெண்டில் கேட்குறீங்க, இது வந்து லேபருக்கோட மெட்டீரியலோட சேர்த்தா, மெட்டீரியலோடு எப்படியுமே பண்ண முடியாது அப்படி. ஸோ இன்றைக்கான இது, ஏன்னா இன்றைக்கி ஒரு எலக்ட்ரிஷியனுக்கான லேபருன்றது 1000 ரூபா தாண்டி போயிட்டுருக்கு. 1000, 1200 வரைக்கும் வாங்குறவங்க இருக்காங்க. 9 மணிக்கு வந்து 6 மணி வரைக்கும் செஞ்சால் 1200 ரூபா வரைக்கும் போயிட்டுருக்கு. இதில் மெஷினரி எல்லாமே நம்ம கொடுத்து பண்ணுற மாதிரி இருக்குது. ஸோ ஃபுட் அண்ட் அக்காமடேஷன் இவ்வளோ விஷயம் இருக்குங்க. ஸோ அதனால தான் இந்த ரேட்டுன்றது எல்லா ஏரியாவுக்கும் திரும்ப சொல்கிறது, எல்லா ஏரியாவுக்கும் சமமானது கிடையாது. ஏரியாவை பொறுத்து கம்மியாகவும் ஆகும், அதிகமாகவும் ஆகும், அதை நல்லா தெரிஞ்சுக்கோங்க. ஸோ கண்டிப்பாக நம்ம வீடியோவை வந்து ஸ்கிப் பண்ணாமல் பார்த்த எல்லாத்துக்கும் ரொம்பவே நன்றி. இன்னொரு விஷயம் கேட்டிங்கன்னா, நம்ம அடுத்தது நெக்ஸ்ட் வீடியோ கொடுக்குறோம். ப்ளம்பிங்க்கு வந்து அடிக்கணக்கு எவ்வளவு, ஒரு பைப்புக்கு அடிக்கு எவ்வளோ வாங்குகிறோம், 1 இன்ச் பைப்புக்கு எவ்வளோ வாங்குகிறோம், 1.25 பைப்புக்கு எவ்வளோ வாங்குகிறோம், 2, 2.5, 4 இன்ச் பைப்புக்குலாம் எவ்வளோ வாங்குகிறோம், கன்சல்டிங் போட்டால் எவ்வளவு, ஓப்பன் போட்டால் எவ்வளவு, வால் அண்ட் கிளாஸ் செட்டுக்கு எவ்வளவு, நம்ம 1P செட்டுக்கு எவ்வளவு, EWC வெஸ்டர்ன் கிளாஸ் செட்டுக்கு எவ்வளவு, இந்தியன் டாய்லெட்டுக்கு எவ்வளவு, ஷவர் லைன் வச்சா எவ்வளவு, பாடி ஜெட் வச்சா எவ்வளவு, இது மாதிரி ஒன்றுக்கும் ப்ளம்பிங் சம்மந்தப்பட்ட வீடியோ, டேங்க் ஃபிட்டிங்ஸ்லேருந்து எல்லாமே தனியாக நெக்ஸ்ட் வீடியோ கண்டிப்பாக கொடுக்குறேன். இது போல் பயனுள்ள வீடியோவை தெரிஞ்சுக்க நீங்கள் மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான ஆளில் போட்டுக்கோங்க. மறக்காமல் கமெண்ட் பண்ணிட்டு போங்க, உங்கள் ஏரியாவில் எவ்வளோ பண்ணுறாங்க எலக்ட்ரிஷியன் அப்படின்றத சொல்லிட்டு போங்க. தென் லேபர் 1 டேக்கு எவ்வளோ வாங்குறாங்க அப்படின்றதையும் நீங்கள் மறக்காமல் வந்து கமெண்டில் சொல்லிட்டு போங்க. ஸோ அப்போ தான் எனக்கு தெரிஞ்சிச்சுன்னா நான் வந்து ஓவரால் தமிழ்நாட்டில் எந்த மாவட்டத்துக்கு என்ன ரேட்டு போயிட்டுருக்குன்ற ஒரு வீடியோ கண்டிப்பாக என்னால் கொடுக்க முடியும். வீடியோ பார்த்தா எல்லாத்துக்கும் ரொம்பவே நன்றிங்க. மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டாகிராமில் வந்து உங்கள் எலக்ட்ரிஷியன் சேனல், அதாவது இன்ஸ்டாகிராமில் வந்து இன்னசென்ட் பாண்டி அப்படின்ற சேனலை வந்து மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. நன்றிங்க.